இன்றைக்கி நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக எப்போதும் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டிக்கொள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வக்ர காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி முதல் தை மாதம் 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 119 நாட்கள், அதாவது 4 மாதங்கள். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ஆங்கில தேதிக்கு 2024 அக்டோபர் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இந்த ஒரு 4 மாதங்களும் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதனால மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றுவதும் போது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வை தான் வக்ரம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் வக்ர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் வக்ர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் என்பது கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் சூரியனை விட்டு அந்த கிரகமானது வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி தன்னுடைய சுய வேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் என்பது கூடுதலாக இருக்கும். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த ஒரு ராசிக்காரவங்க. அதே போல் குரு பகவான் யார் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய மண்டலத்தில் ஒரு முழு முதல் சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை குடிக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே. ஜீவகாரகன் இந்த குரு பகவான். அதே போல் குரு பகவான் என்ற இடம் பால், பார்த்த இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரு பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த குரு பகவானுடைய அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனால மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பொதுவாக மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவாருங்க. மிதுன ராசிக்குள்ளே மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரம் முதல் இந்த ராசிக்குள்ளே வரும். அதே மாதிரி பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதே போல் அடிக்கடி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரவங்க எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள். அதே போல் நுணுக்கமான ஒரு அறிவு கொண்டவர்களாக இருப்பாங்க. சுய திறமை என்பது கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல் சுய சம்பாத்தியத்தில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா ஜொலிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருப்பாங்க. தகவல் தொழில்நுட்பம் இதுமாரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க. அதே போல் பணத்தை நாடி செல்ல மாட்டாங்க. அதாவது தன்னுடைய செயலில் தான் தன்னுடைய திறமை அப்படிங்கிறத காட்டுவாங்க மிதுன ராசிக்காரவங்க. சரி, மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 மாதங்கள் குரு பகவான் வக்ரநிலைக்கு வராருங்க. அப்போது இந்த குரு பகவான் வக்ரநிலைக்கு வரதுனால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரநிலையில் இருப்பார். அந்த குரு வீட்டில் ராகு பார்த்திங்க அப்படின்னா வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வக்ர நிலையில் இருக்கார். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
இந்த காலகட்டத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும். சரி, இந்த 4 கிரகங்களுமே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதனால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பொதுவாக குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 12ஆம் இடத்துல நார்மலாக குரு வக்ரம் இல்லாமல் குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம்ங்கிறது செலவு ஸ்தானம். குரு பகவான் சுபகிரகம், ஒரு மிகப்பெரிய சுபகிரகம். செலவு ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும்போது சுப செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் நிறைய செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதே போல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது கட்டில் ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்லதொரு வரன் அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது இடம், பூமி, கட்டணம், சொத்து வகையில் எந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் ஒரு சில இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது, இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு இருப்பது அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சுப செலவுகளாகவே வரும். அப்போது இந்த எல்லாருக்கும் அந்த சுப செலவுகள் அப்படிங்கிறது வருமா அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்துட்டு வகிர காலகட்டத்தில் அந்த பலனை வந்துட்டு உறுதியாக செய்யும். இப்போது இதுக்கு முன்னால் உங்களுக்கு எந்ததொரு செலவும் இல்லை, உங்களுக்கு எந்ததொரு பலனும் நடக்கலை அப்படின்னா இந்த வகிர காலங்களில் பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும். வகிர காலங்களில் என்ன செய்யும் அப்படின்னா பலனை கொஞ்சம் தாமதப்படுத்தும், ஆனால் பலன்களை உறுதியாக செய்யும். என்ன சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வக்ர கிரகத்தினுடைய ஒரு காரகத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலாதி ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போது குரு 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு செலவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கட்டாயமாக செலவு செய்ய வைக்கும் குரு பகவான். ஓகேங்களா? என்ன செலவு நம்ம சுப செலவாக செஞ்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ இதற்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு செலவு செய்யலை அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது கட்டாயம் உண்டு. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் கட்டாயமாக வந்து சேரும். ஏன் அப்படின்னா வக்ர கிரகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் ஒரு வெளிநாடு ஆசையே இல்லை, வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னா இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அதே போல் ஒரு திருமணத்தில் இஷ்டமே இல்லை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வகிர காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். அதே போல் ஒரு வீடு கட்டணும் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு உறுதியான அமைப்பை, நிலையான அமைப்பை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவு ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா அதன் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அதன் மேலே ஒரு அலாதி பிரியம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது இந்த ஒரு காலம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த செலவு செஞ்சாலும் அது சுப செலவாக இருக்கும். ஆனால் கௌரவத்துக்காக அடுத்தவங்க ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா குரு கௌரவக்காரங்கன்னு அவர் செலவு ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. அடுத்தவங்க ஏதோ ஒரு கார் வாங்கிட்டாங்க, அடுத்தவங்க ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவத்துக்காக நீங்கள் ஒரு பெரிய செலவு செய்வாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு தகுந்த மாதிரியான செலவு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு தொழிலில் இறங்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இறங்கலாம். ஒன்றும் தவறில்லை இந்த ஒரு காலகட்டத்தில். இப்போ உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார், ஆனால் குரு வீட்டில் ராகுவும் பாருங்கள் அப்படின்னா வக்ரகதியில் இருக்கார். அப்போ இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். குரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு இருக்கிறாரு. உங்களுக்கு ராகு பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா குரு எப்போ பயிற்சி ஆகிறாரோ அதற்கு முன்னால் ஒரு மாதம், அதற்கு முன்னே தான் ஒரு பயிற்சி ஆவார். அப்போது வக்ர கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது நன்மை. இப்போ 12ல் குரு இருக்கார், குரு வீட்டில் ராகு இருக்கிறாரு. இந்த ஒரு காலம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக முதலீடு போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக போடலாம். ஆனால் அந்த தொழிலில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, அனுபவம் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்து பண்ணணும். அதுதான் முக்கியம். அப்போது இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரியத்தை கொடுக்கும், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அந்த ஒரு காரியம் நல்ல காரியங்களாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு முழுமையான பலனை இந்த ஒரு காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும். மிதுனம் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் வழியில் செலவு பண்ணலாம். ஒரு படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதே போல் எந்த ஒரு செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வந்து சேரும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில்.
ஆனால் உத்தியோக ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருப்பது அப்படிங்கிறது பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா 12ஆம் இடத்துல ராமர் வந்துட்டு அதாவது ராமன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவர் வந்துட்டு அரசாட்சி அப்படிங்கிறத இழந்து உயிர் துறக்கும் நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதுலாம் பழைய பாடல் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முழு ஈடுபாடோடு இருக்கணும். தொழில் மேலே அந்த உத்தியோகத்து மேலே ஒரு ஈர்ப்போடு இருக்கணும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. 12ஆம் இடத்துல பக்ர கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இந்ததொரு காலகட்டத்தில் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற வர வாய்ப்புகள் இருக்குது. நல்லதொரு சுப பலன்கள் அப்படிங்கிறத நல்லதொரு மாற்றங்களை ஒரு உறுதியான பலன்களை இந்ததொரு காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. நன்றி, வணக்கம்.